கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள விஸ்வகர்மா அந்த தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்கள்லாம் ஒருங்கிணைந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில் கோயம்புத்தூரில் தங்க நகைகள் செய்வதற்கு ரொம்ப ஃபேமஸ் பெற்ற அதிக தொழிலாளர் இருக்கிற பகுதி. இந்த பகுதியில் தங்க நகை பூங்கா ஒன்று அமைத்து தர வேண்டும் என்று முதல்வரிடத்தில் வைத்த கோரிக்கையை ஏற்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு கடந்த ரெண்டு மூன்று மாதத்திற்கு முன்பாக வருகை தந்தபோது அரசு விழாவில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தங்க நகை பூங்கா 126 கோடி மதிப்பில் அமைக்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு குறிச்சி சிட்கோ தொழில்பேட்டையில் ரூபாய் 126 கோடி ரூபாய் மதிப்பில் 2.46 ஏக்கர் பரப்பில் 8,57,000 சதுரடியில் எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு தொழில் பூங்காவை அமைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைய தினம் இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற 18க்கும் மேற்பட்ட தங்க நகை தொழில் முனைவோர்கள் சங்கங்கள்லாம் ஒருங்கிணைந்து இங்கே கூட்டம் போட்டோம். இதை கூட நம்முடைய முதல்வருடைய ஆலோசனை பேரில் தான் நீங்கள் நேரடியாக போய் அந்த சங்கங்களுடைய நிர்வாகிகள்லாம் அழைத்து பேசி இப்போது அமைக்கப்பட உள்ள அந்த கட்டடம் என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு தெரிவித்து எதாவது தேவை, மேலும் எந்தெந்த சலுகைகள் அந்த வசதிகள் தேவை என்பதை அந்த சங்கங்களின் மூலமாக அறிந்து அதையும் நீங்கள் நிவர்த்தி செய்து தந்திட வேண்டும் என்று மாண்புமிகு தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சருடைய வைத்த கோரிக்கை ஏற்று அவருடைய அறிவை ஏற்று இன்றைக்கு நலச்சங்கத்தினுடைய கூட்டங்கள் போட்டு பல்வேறு கருத்துக்களை அவர்களும் வழங்கியிருக்கிறார்கள். நாம் திட்டமிட்ட அந்த என்னென்ன திட்டங்கள், அந்த கட்டணங்கள் என்னென்ன வசதிகள் வருகிறது என்பதை அவங்களுக்கும் நாங்கள் படம் போட்டு காமிச்சிருக்கிறோம். அதில் ஒட்டுமொத்த சங்கங்களும் மிகச்சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 1-2 சில கோரிக்கைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நம்முடைய முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் என்பதை இந்த நிகழ்ச்சியிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இது இந்தியாவிலே மிக சிறந்த பூங்காவாக இந்த பூங்கா அமைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் மட்டும் நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பல்வேறு திட்டங்களை நாம் செய்திருக்கிறோம். இன்றைக்கி ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறது எம்எஸ்எம்இ தொழில் நிறுவனங்கள் தான். அந்த எம்எஸ்எம்இ தொழில் நிறுவனங்களை பாதுகாக்க மேலும் வளர்த்து எடுப்பதற்காக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு புதிய திட்டங்களை அறிவித்து இன்றைக்கு செயல்படுத்துகிற ஒரு அரசாக நம்முடைய அரசு விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த 4 வருஷத்தில் மட்டும் 5 வகையான சுய வேலைவாய்ப்பு திட்டங்களில் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் 69 கோடி 55 லட்சம் ரூபாய் மானியம் தந்து 316 கோடி 54 லட்சம் ரூபாய் வங்கி கடன் வாங்கி தந்து 1568 தொழில் முனைபவர்கள் புதியதாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாத 10 வகையான மானியங்கள் இருக்கிறது இந்த எம்எஸ்எம்இயில். அது மட்டும் நம்ம கோயம்புத்தூரில் 202 தொழில் முனைவர்களுக்கு 134 கோடி 27 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாத இப்போ நம்ம இந்த 4 வருஷத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் கோயம்புத்தூரில் மட்டும் சின்ன வேடம்பட்டியில் 5 கோடி 69 லட்சம் ரூபாய் மதிப்பில் அலுமினியம் டை காஸ்டிங் குழுமம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது கடந்த 10/6/2024 அன்று முதல் இன்று இயங்கி வருகிறது. அதே போலவே அப்பநாயக்கன்பட்டி புதூரில் 4 கோடி மதிப்பில் பிளாஸ்டிக் மறுசுழற்சி குழுமம் அமைக்கப்பட்டு கடந்த 23/2/2023 முதல் இயங்கி வருகிறது. வெள்ளலூரில் 4 கோடி 44 லட்சம் ரூபாய் மதிப்பில் அச்சு வார்ப்பு குழுமம் அமைக்கப்பட்டு கடந்த 25/3/2025 முதல் இயங்கி வருகிறது. கள்ளபாளையம், மோப்பேரிபாளையம் ஆகிய 2 இடங்களில் கொசியா தனியார் தொழில்பேட்டை 44 கோடியே 32 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பில் இன்றைக்கு அமைக்கப்பட்டு வருகிறது.
குறிச்சி சிட்கோ தொழில்பேட்டையில் ரூபாய் 22 கோடியே 20 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் 1.49 ஏக்கர் பரப்பில் 618 தொழிலாளர்கள் தங்கும் வகையில் தொழிலாளர் தங்கும் விடுதி கட்டப்பட்டு இன்றைக்கி தொழிலாளர் அந்த விடுதி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய முதல்வர் தான் அதை தொடங்கி வச்சாங்க. அது இல்லாமல் 8 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் பொள்ளாச்சி கயிறு குழுமம் அமைக்கும் பணி வேகமாக நடைபெற்றிருக்கிறது. வருகிற ஜூலை மாதம் அது திறந்து வைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். செவளம்பாளையத்தில் 18 கோடி 6 லட்சம் ரூபாய் மதிப்பில் கொசிமா தனியார் தொழில்பேட்டை பணிகள் நடைபெற்று வருகிறது. இன்னும் 2 மாதத்துக்குள்ளே அது பணிகள் முடிந்து அதுவும் திறந்து வைக்கப்பட இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டாம்பாளையத்தில் 2006-11 நாங்கள் தான் அந்த இடத்தை வாங்கினோம். இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருந்த பொங்கலூர் பழனிசாமி அவர்கள் தான் அதுக்கு முயற்சி எடுத்தார். அதை அப்படியே கடப்பில் போட்டாங்க. நம்ம அரசு வந்ததுக்கப்புறம் 24 கோடி 61 லட்சம் ரூபாய் மதிப்பில் பெருஞ்சர் அண்ணா கூட்டுறவு தொழில்பேட்டை இறுதி கட்ட பணி ஜூன் மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு அதுலேயும் பல்வேறு நூற்றுக்கணக்கான தொழிற்கூடங்கள் வர ஆவணம் செய்யப்பட்டிருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிச்சி சிட்கோ தொழில்பேட்டையில் ரூபாய் 14 கோடி 85 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் 7 கோடி 94 லட்சம் மானியத்துடன் மின் வாகன மோட்டார் பரிசோதனை மையம் அமைக்கும் பணி தொடங்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த 4 வருஷத்தில் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு மட்டும் இவ்வளவு பணி அமைக்கப்படும் என்று அறிவித்தார். எம்எஸ்எம்இ துறையின் மூலம் தங்க நகை பூங்கா அமைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவாக மேற்கொண்டு தற்போது முழு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி குறிச்சி சிட்கோ தொழில்பேட்டையில் 2.46 ஏக்கர் பரப்பில் 8,57,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான கட்டடம் கட்டப்பட இருக்கிறது என்பதை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த கட்டடத்தில் தங்க நகை பட்டறைகள், தங்க நகை உற்பத்திக்கான பொது வசதி மையம், 3D பிரிண்டிங் மற்றும் லேசர் கட்டிங்ஸ் வசதிகள், ஹால்மார்க் தர பரிசோதனை கூடம், பாதுகாப்பு பட்டகம், கண்காட்சி கூடம், கூட்ட அரங்கம், பயிற்சி மையம், அதிநவீன கண்காணிப்பு வசதிகள் என பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் இந்த திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய கூட்டத்தில் கோயம்புத்தூரில் உள்ள 18க்கும் மேற்பட்ட தங்க நகை உற்பத்தியாளர் சங்க பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். தற்போது இந்த திட்டம் குறித்து உங்களுக்கு விளக்கப்பட இருக்கிறது. அரசு மிக கவனத்துடன் திட்டத்தை தயாரித்திருந்தாலும் உங்களுக்கு தேவையான வசதிகள் மாற்றங்கள் ஏதேனும் இருப்பின் உங்களுடைய ஆலோசனைகளை இங்கே நீங்கள் வழங்கினால் முடிந்த அளவுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்று அந்த வசதியும் நாங்கள் ஏற்படுத்தி தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை வருகை தந்திருக்கிற பிரதிநிதிகள் இந்த திட்ட அறிக்கையெல்லாம் பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு வசதிகள் மேலும் வேணும்னு சொன்னால் கூட நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த அரசு நிச்சயமாக ஆவணம் செய்யும் என்பதை மட்டும் தெரிவித்து, வருகை தந்திருக்கிற அந்த பிரதிநிதிகள் உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக ஒரே கருத்தை ஒவ்வொருத்தரும் சொல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை இங்கே வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.